ரன்வீர் சிங் நடிச்ச ஆதித்யா தர் இயக்கத்துல ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்பை ஆக்ஷன் படமான துரந்தர் 2 தி ரிவெஞ்ச் இன்னைக்கு மார்ச் 18 2026 பெய்ட் ப்ரிவ்யூஸ் தொடங்கிடுச்சு. உலகம் முழுக்க மார்ச் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே படத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இப்போவே உடைச்சிருக்கு. உலகம் முழுக்க ப்ரீ சேல்ஸ்லயே 200 கோடிக்கும் மேல வசூல் பண்ணி ரன்வீர் சிங்கோட படங்களிலேயே அதிக வசூல் செஞ்ச 7வது படமா இப்போவே இடம் பிடிச்சிருக்கு. படம் அதிகாரப்பூர்வமா ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த சாதனை. இந்த வெற்றிக்கு இந்தியாவோட நம்பர் 1 ஆன்லைன் டிக்கெட்டிங் பிளாட்ஃபார்மான புக்மைஷோவும் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. துரந்தர் 2 படத்துக்காக 14 லட்சம் டிக்கெட்டுகளை வித்து ஒரு புது ஆல் டைம் ரெக்கார்டையும் செட் பண்ணியிருக்கு. இது ஷாருக் கான் நடிச்ச 2023 ஹிட் படமான ஜவான் வச்சிருந்த முந்தைய சாதனையை முறியடிச்சிருக்கு. இந்த மாதிரி இதுவரைக்கும் யாரும் பார்க்காத அளவுக்கு இருக்கிற ப்ரீ ரிலீஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீக்வெல் மேல மக்கள் எவ்வளவு ஆர்வம் காமிக்கிறாங்க, எவ்வளவு எதிர்பார்க்குறாங்கன்றத தெளிவா காட்டுது. ஏன்னா இதோட முதல் பாகமான துரந்தர் டிசம்பர் 5 2025 ரிலீஸ் ஆகி உலக அளவுல ரூபாய் 1000 கோடிக்கும் மேல வசூல் பண்ணி விமர்சன ரீதியாவும் வசூல் ரீதியாவும் சக்கை போட்டுச்சு. படம் வெளிவரதுக்கு முன்னாடி உள்நாட்டு முன்பதிவுகள் மூலமா மட்டும் 88.2 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு. இதோட வெளிநாட்டு ப்ரீ சேல்ஸ்ல இருந்து 93 கோடி ரூபாயும் கிடைச்சிருக்கு. அதுமட்டுமில்லாம பேய் ப்ரீவியூஸ்லேயே தோராயமா 40.54 கோடியில இருந்து 43 கோடி ரூபாய் வரைக்கும் மொத்த கலெக்ஷன்ல சேர்ந்திருக்கு. முதல் நாள் உள்நாட்டு வசூல் இப்போதே 24.50 கோடி ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. 6.25 லட்சத்துக்கும் அதிகமான டிக்கெட்டுகள் வித்துருக்கு. இந்த அதிரடி வசூல் பண்ற வேகத்தை பார்த்தா துரந்தர் 2 படம் கண்டிப்பா 100 கோடி ரூபாய்க்கு மேல நெட் ஓபனிங் வசூல் பண்ணி பாலிவுட்டோட வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஓபனிங்கா அமையலாம்னு எதிர்பார்க்கப்படுது. சென்சார் போர்டு 21 மாற்றங்களுக்கு பிறகு படத்துக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கு. படத்தோட நீளமான ரன் டைம் 3 மணி நேரம் 49 நிமிஷம் 6 செகண்ட்ஸ்னு உறுதி செஞ்சிருக்கு. இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு மத்தியிலும் படத்துக்கு ஆரம்பத்துல சில சிக்கல்கள் இருந்துச்சு. டெக்னிக்கல் கோளாறுகளாலையும் கண்டென்ட் டெலிவரி பண்றதுல ஏற்பட்ட சிக்கல்களாலையும் சில இடங்கள்ல இந்தி அல்லாத மத்த மொழி படங்களோட பேய் ப்ரிவ்யூ ஷோக்கள் ரத்து ஆகிடுச்சு. இதனால ரீஃபண்ட் பண்ண வேண்டியதும் தியேட்டர் உரிமையாளர்கள் மற்றும் பட தயாரிப்பு குழுவுக்கு 2.25 கோடி ரூபாய்க்கு மேல நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். உதாரணத்துக்கு மலையாளம் மற்றும் கன்னட வெர்ஷன்கள் ரிலீஸ் ஆகறதுல தாமதம் ஏற்பட்டுச்சு. அதனால அதோட ஷோக்கள் மறுநாள் தள்ளிப்போச்சு. ஆனா இந்த பின்னடைவுகள் படத்தோட ஒட்டுமொத்த ஆர்வத்தையும் குறைக்கல. ரத்து செய்யப்பட்ட பல டப் செய்யப்பட்ட ஷோக்களுக்கு பதிலா நிறைய இடங்கள்ல இந்தி வெர்ஷனையே ஓட விட்டுட்டாங்க. இந்த படம் இந்தி, தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் உட்பட பல மொழிகள்ல வெளியாகியிருக்கு. PVR INOX மாதிரியான பெரிய மல்டிபிளெக்ஸ் நிறுவனங்கள் துரந்தர் 2 படம் அவங்க வருமானத்தை நல்லா ஏத்தும்னு பெரிதும் எதிர்பார்க்கிறாங்க. முதல் துரந்தர் படத்தையும் வெளியிட்ட PVR INOX நிறுவனம் இந்த 2ஆம் பாகத்தை 2026 அவங்க வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா பாக்குறாங்க. குறிப்பா தியேட்டர் பிசினஸ் இப்பதான் பழையபடி சரியாகி வருதுல்ல, அதனால அந்த நிறுவனம் அவங்க ஸ்கிரீன் எண்ணிக்கையை அதிகப்படுத்திட்டே இருக்காங்க. கூடவே பிரீமியம் ஃபார்மட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. லக்ஸ் மற்றும் மத்த ஸ்பெஷல் ஆடிட்டோரியங்கள்ல எல்லாம் நல்ல கூட்டம் இருக்கு. முதல் துரந்தர் படம் ஆக்ஷனும் கதையும் கலந்திருந்ததுன்னு பேசப்பட்டுச்சு. ஆனா நிஜ சம்பவங்களோட கற்பனையை கலந்து எடுத்ததுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. பலூச் சமூகத்தை பத்தி சில சர்ச்சையான விஷயங்கள் இருந்ததுனால சில கல்ஃப் நாடுகளில் கூட இந்த படத்துக்கு தடை போட்டாங்க. துரந்தர் 2 படத்துக்கு ஆரம்பத்துல இருந்து வந்திருக்கிற விமர்சனங்கள் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு. முக்கியமா இயக்குனர் ராம்கோபால் வர்மா படத்தை பத்தி ரொம்பவே சிலாகிச்ச ஒரு விமர்சனத்தை பதிவு பண்ணியிருக்கார். இந்த படம் சினிமா இலக்கணத்தையே உடைக்குது அதோட தாக்கம் ஷோலே படத்தோட 100 மடங்கு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்கார். அவ்வளவு ஏன் ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க், கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி உலக புகழ்பெற்ற இயக்குனர்கள் கூட இந்த படத்தை பார்க்கணும்னு வலியுறுத்தி இருக்கார். ரன்வீர் சிங் ரெட்டை வேடத்துல கலக்கியிருக்க இந்த படத்துல சஞ்சய் தத், மாதவன், அர்ஜுன் ராம்பால், சாரா அர்ஜுன்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே பக்கபலமா நடிச்சிருக்காங்க. துரந்தர் 2 இந்த வருஷத்தோட மிகப்பெரிய சினிமா நிகழ்வுகள்ல ஒன்னா அமையும்னு எதிர்பார்க்கப்படுது. இது பெரிய பட்ஜெட் பாலிவுட் படங்களுக்கு எப்பவும் இருக்கிற வரவேற்பை மறுபடியும் ஒரு தடவை தெளிவா நிரூபிச்சிருக்கு.